ஓம் சாய்ராம். மயிலாப்பூரில் ஒரு வீடு காலியாக உள்ளது என்ற செய்தி நரசிம்ம சுவாமிஜியின் காதுகளுக்கு எட்டியது. அந்த வீட்டில் ஒரு பூனை இறந்து விட்டதால் அந்த வீட்டில் வசித்தவர்கள் வீட்டை காலி செய்ய முடிவெடுத்தனர். உடனே நரசிம்ம சுவாமிஜிக்கு ஒரு எண்ணம் உதித்தது. அந்த வீட்டில் குடிபெயரலாம் என்று நரசிம்ம சுவாமிஜியும் சாய்பாபாவும் அந்த வீட்டிற்கு சென்றனர். அந்த வீட்டில் பஜனைகள் நடத்தும் பொழுது, குறிப்பாக வியாழக்கிழமைகளில் அதிக எண்ணிக்கையிலான கூட்டம் வந்ததால் பக்தர்கள் அனைவரும் அமருவதற்கு அந்த வீடு போதுமானதாக இல்லை. அப்பொழுது 1943ஆம் ஆண்டு இப்பொழுதைய மயிலாப்பூரின் ராமகிருஷ்ண மட சாலை, அதாவது அப்பொழுது வடக்கு மாட வீதி என்று அழைக்கப்பட்ட தெருவில் டாக்டர் நஞ்சுண்டராவின் வீடு இருந்தது. அந்த வீட்டிற்கு சாய்பாபாவும் நரசிம்ம சுவாமிஜியும் குடிபெயர்ந்தனர். 1949ஆம் ஆண்டு டாக்டர் நஞ்சுண்டராவின் பேரன் வேலை ஓய்வு பெற்று தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்புவதற்கு முடிவெடுத்திருந்தார். ஆகையால் மறுபடியும் ஸ்ரீ சாய்பாபாவும் நரசிம்ம சுவாமிஜியும் வேறு இடத்தை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது தியாகராஜன் என்ற ஒரு வழக்கறிஞர் வெங்கடாச்சல அக்ரஹாரத்தில் இருந்த தன்னுடைய வீட்டின் முன்பகுதியை நரசிம்ம சுவாமிஜி உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக கொடுத்தார். அங்கு ஒரு பக்காவான பந்தல் வேயப்பட்டு அங்கே சாயியும் நரசிம்ம சுவாமிஜியும் குடிபெயர்ந்தனர். நரசிம்ம சுவாமிஜி அகில இந்திய சாயி சமாஜத்திற்கென்று ஒரு சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர்கள் பக்தர்களிடம் இதற்காக நன்கொடை அளிக்குமாறு ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதே தெருவில் மேற்கு பகுதியில் ஒரு காளி மனை இருந்தது. பக்தர்கள் அளித்த நன்கொடையை கொண்டு அந்த காளி மனையை மட்டுமே வாங்க முடிந்தது. ஓ